அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் ஷுரூத்து ஸலாத், தொழுகையினுடைய ஷராயித்துகள், நிபந்தனைகள். நம்ம இதை எப்படியும் சொல்லுவாங்க, தொழுகையினுடைய வெளிஃபரதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழுகைக்குள்ளே வராமல் தொழுகைக்கு முன்னாடியே நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதற்கு தொழுகையினுடைய வெளிஃபரதுகள்னு சொல்லுவாங்க. தொழுகைக்கு உள்ள என்ன விஷயம்லாம் நமக்கு தேவைப்படுதோ அது தொழுகையினுடைய உள்ஃபரதுகள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருக்கான்கள் அப்படின்னு பேர். தொழுகைக்குள்ளே தேவைப்படாமல் அதுக்கு முன்னாடி எந்த விஷயம்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதற்கு ஷராயித்துகள், நிபந்தனைகள், வெளிஃபரதுகள் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ இந்த வெளிஃபரதுகள் தெரியாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, தொழுக முடியாது. தொழுகைக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் அவனுடைய தொழுகையே கூடும். இது தெரியாட்டினா கூடாது. அப்படி தொழுகையினுடைய வெளிஃபரதுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தா 5 வெளிஃபரதுகள் இருக்கிறது. அஹதுஹா, அதில் ஒன்று அத்தஹாரத்து அனில் ஹதசி, அசுத்தத்தை விட்டும் சுத்தமாகுதல். சிறுந்தொடக்கை விட்டு சுத்தமாகுதல், பெருந்தொடக்கை விட்டும் சுத்தமாக இருத்தல். சிறுந்தொடக்கு நமக்கு தெரியும், அதை விட்டு சுத்தமாகிறது என்ன அப்படின்னு கேட்டால் உது செய்துக்கிறது. பெருந்தொடக்கு அப்படின்னா குளிப்பு கடமையானவர் என்ன செய்துக்கணும், அதை விட்டு சுத்தமாகக்கூடிய வழி என்ன, உது செய்தால் போதாது, அவர் குளித்திருக்கணும் நியத்து வைத்து. எனவே அசுத்தங்களை விட்டு நீங்கி இருத்தல் அப்படிங்கிறது தான் 1வது ஷருத்து. 2வது என்ன, சானிஹா தஹாரத்துல் பதனி வல் மல்பூசி வல் மகானி அனின் நஜசி. தஹாரத்துல் பதன், உடல் சுத்தமாக இருத்தல். வல் மல்பூஸ், அணியப்படக்கூடிய ஆடை சுத்தமாக இருத்தல். வல் மகானி, இடமும் சுத்தமாக இருத்தல். அனின் நஜசி, நஜீஸை விட்டு. அப்போ உடல் சுத்தம், உடை சுத்தம், ஆடை சுத்தம், 3மே சுத்தமாக இருக்கணும். மேலே சொன்னபடி நம்ம ஒழுவெலாம் எடுத்துட்டோம். ஆனால் தொழுகக்கூடிய இடத்துல நஜீஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் தொழுக முடியாது. தொழுகக்கூடிய ஆடையில் அசுத்தமாக இருக்குது அப்படின்னா நம்மளால் நிச்சய முடியாது, தொழுக முடியாது. அப்படி இது எல்லாமே என்னது, சுத்தமாக இருக்கணும். ஆடையில் இல்லாமல் தொழுகக்கூடிய உடல், நம்முடைய உடலில் நஜீஸ் ஒட்டி இருக்கு அப்படின்னாலும் தொழுக முடியாது. அப்போ இந்த 3ஐயும் விட்டு ஒரு மனிதர் சுத்தமாக இருப்பது தொழுகையினுடைய 2வது நிபந்தனையில் கட்டுப்பட்டது. மறந்து ஒரு ஆள் உடலில் நஜீஸ் இருக்கும்படியே தொழுதுட்டார் அவர்கிட்ட, அல்லது அவர் உடுத்தக்கூடிய ஆடையில் நஜீஸ் இருந்தது, அதுக்கு அடுத்த நாள் எடுத்து உடுத்தினார். அதுக்கு முந்தின நாள் தெரியும் இந்த ஆடையில் நஜீஸ் இருக்குது, மூத்திரம் பட்டிருக்கு, சிறுநீர் பட்டிருக்குன்னு தெரியும். அதுக்கு அடுத்த நாள் அதை எடுத்து அப்படி தொழுதுட்டார், தெரியாமல் அப்படி உடுத்திருந்தாலும் அது அசுத்தமான ஆடை என்பதனால் தொழுகை கூடாது. அதுதான் கீழே சொல்கிறாங்க, ஃபலா தஸ்ஸிஹு ஸலாத்து மஅ நஜஸின் கைரி மஃபூபின் அன்ஹு, எதை தொட்டு மன்னிக்கப்படாது அப்படிப்பட்ட நஜீஸோடு தொழுகை என்பது சிஹத்தாகாது. அப்போ நஜீஸ்லேயே 2 வகை உண்டு. மன்னிக்கப்படக்கூடிய நஜீஸ்னு ஒரு வகை, மன்னிக்கப்படாத நஜீஸ்னு ஒரு வகை. மன்னிக்கப்படாத நஜீஸ் உளவு நாசியன் ஜாகிலன், அவன் மறந்து செய்திருந்தாலும் அறியாமல் செய்திருந்தாலும் தொழுகை என்பது கூடாது. உதாரணமாக ஒரு திருகம் அளவுக்கு ரத்தம் நம்முடைய ஆடையில் பட்டுட்டு, ஆடையில் இருக்குது, அது தெரியாமல் அந்த ஆடையை உடுத்தே நம்ம என்ன செஞ்சோம், தொழுதுட்டோம், தொழுகக்கூடாது. சாலிசுகா, ஷருத்துகளிலே 3வதாகிறது சத்துருல் அவுரத்தி, அவுரத் உறுப்புகளை என்ன செய்கிறது, அவுரத்தை மறைப்பது. ஒரு ஆணுக்கு அவுரத் என்ன அப்படின்னு கேட்டால் தொப்புல இருந்து முழங்கால் வரைக்கும்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் கண்டிப்பாக தொழுகையில் மறைக்கப்பட்டு இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு முகத்தை தவிர மற்ற எல்லா இடங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபிஉஹா, 4வது நிபந்தனை என்ன, ஷருத்து என்ன, மஅரிஃபத்து துஹூலில் வக்தி, வக்து நுழைவதை அறிந்திருக்கணும். ஒரு வக்து நுழையிறதுக்கு முன்னாடி அந்த தொழுகையை தொழுதுட்டாலும் கூடாது. இப்போ லுகர் வக்து எப்போ நுழையுது, அது நுழைஞ்சிருக்கிறது ஒருத்தன் அறிஞ்சு தான் தொழுது இருக்கணும். ஒருத்தன் அதை அறியாமையே என்ன செய்யணும், பக்தி எந்த வக்தாக இருந்தாலும் நமக்கு என்ன
தொழுகும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழுகையை தொழுது முடிச்சிட்டான், அது சரியாகவே இருந்தாலும் கூட அந்த தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? இவன் அறியறதுக்கு முயற்சி பண்ணலை, ஈடுபாடு காட்டலை. அப்போ தொழுகையினுடைய வக்தை அறிஞ்சிருக்கணும். அதான் சொல்கிறாங்க, ஃபமன் சல்லா பி கைரி மஅரிஃபத்திஹி யகீனன் அவ் தன்னன். அதை அவன் அறியவில்லை, யகீனாகவோ தன்னாகவோ கூட அவன் அறியவில்லை. அப்படி அறியாமல் ஃபமன் சல்லா தொழுதால் லம் தஸிஹ ஸலாத்துஹு தொழுகை கூடாது. வ இன் வகாத்து ஃபில் வக்தி அந்த நேரத்திலே தொழுகை நிகழ்ந்திருந்தாலும் கூட தொழுகை என்பது கூடாது. அப்போ யகீனு லன், யகீனா உறுதியாக, லன்னுன்னா என்ன? லன்னா கூட என்னச்சில அறியலை சொல்லுவாங்க. ஷக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சந்தேகங்க அப்படின்னா பாதி அறிஞ்சிருப்பான் பாதி அறிய மாட்டான், தான் ஷக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் பாதி கன்ஃபார்மாக தெரியும். லன்னு அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்தில் ஒரு 80% அவனுக்கு தெரிஞ்சுது, 20% என்னன்னு தெரியலை அப்படின்னா அதுக்கு லன்னுன்னு சொல்லுவாங்க. வஹுமுன்னு சில இதை சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் 20% தான் கன்ஃபார்மாக தெரியும், 80% அவனுக்கு தெரியலை, டவுட்டாக இருக்கு, அதுக்கு பேர் வஹும். ஆக லன் அடிப்படையிலையும் அவன் அறியலை, யகீன் அடிப்படையிலையும் அவன் என்ன செய்யலை, அதை அறியலை அப்படின்னா தொழுகக்கூடாது. ஐந்தாவது ஹாமிசுகா இஸ்திக்பாலுல் கிப்லா தொழுகையை முன்னோக்கி இருக்கணும். தொழப்பட்ட தொழுகை முன்னோக்கி இருக்கணும். ஆனால் இது ஒரு சில விஷயங்களில் இதில் நமக்கு அனுமதி இருக்குது, கிப்லாவை விட்டு மாறுறதுக்கு அனுமதி உண்டு. அதான் சொல்கிறாங்க, இல்லா ஃபி ஸலாத்தி ஷித்தத்தில் ஹௌஃபி வன் நஃபிலி சஃபரின் முபாஹின். ஷித்தத்துல் ஹௌஃப் பயத்தொழுகையினுடைய அந்த தொழுகையிலே தவிர, போர் நேரத்தில் தொழுவாங்கல்ல அந்த தொழுகை, கடுமையான பயத்தினுடைய தொழுகை. வன் நஃபிலி சஃபரின் முபாஹின் ஆகுமாக்கப்பட்ட சஃபரினுடைய நஃபில் தொழுகை. சஃபரினுடைய ஃபரல் தொழுகை கிடையாது. சஃபரில் உள்ள ஃபரல் தொழுகையை கிப்லா முன்னோக்கி தான் தொழுகணும். சஃபர்லையே சுன்னத்தை தொழுகுவோம்ல, அந்த சுன்னத்தை வேணால் நம்ம என்ன செய்யலாம், கிப்லா முன்னோக்காமல் தொழுதா குற்றம் அல்ல. முடிந்த அளவு அப்படி தான் கிப்லா முன்னோக்கி தான் தொழுகணும். அப்படி வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கிப்லா திசை அல்லாத திசையில் நம்ம முன்னோக்கி சுன்னத்தை தொழுதுக்கலாம். அப்போ தொழுகையினுடைய இந்த 5 நிபந்தனை நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.